அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி டேட் என்ன 18/7/2026ங்க, சனிக்கிழமை. ஓகேங்களா? முதல் கேள்வி, இடமிருந்து வலம். விஞ்ஞானம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்கன்னா, வழக்கமாக ரிவர்ஸில் கேட்பாங்க. அறிவியல் அப்படின்னா விஞ்ஞானம்னு எழுதுவோம், சயின்ஸ். ஸோ பதில் என்ன? அறிவியல். அறிவியல் அப்படிங்கிற வார்த்தையை நல்லா பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுனீங்கன்னா அறிவு கூட்டல் இயல்னு சொல்லுவீங்க. அறிவுனா தெரிந்து கொள்ளுதல், இயல்னா இயற்கையோட. ஓகே, ஒன்று மேலேருந்து கீழே ஆல ஆன்சருக்கு. அசதீரம் மாறினால் இனிப்பான். இந்த தீயும் சேவையும் மாற்றினீங்கன்னா இனிப்பொகை கிடைக்கும். பதில் என்ன? அதிரசம். பதில் என்ன கிடச்சிச்சு? அதிரசம். ஓகே. 9 இடமிருந்து வலம் என்ன? தான் ஆடாவிட்டாலும் தன் டேஷ் ஆடும். தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் சொல்லுவாங்க. இங்கே சதை எழுதுவோம். நம்மளுக்கு ஒரு ரிலேஷனுக்கு ஒரு இஷ்யூ அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷிவரிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 2 மேலேருந்து கீழே என்ன? வியப்பு. வியப்பாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, விந்தையாக இருக்குது. ஸோ விந்தை அப்படின்னு எழுத. 6 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். டேஷ் பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். தை மாதம் பிறந்ததுன்னா கஷ்டப்பட்ட உழைச்ச உழைப்புக்கு, அதாவது நெல் நட்டு கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்புக்கு அதுக்கூட டைம் கிடைக்கும், கடன் அடைப்பாங்க, புது வழி கிடைக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். ஓகே. 4 மேலேருந்து கீழே என்ன? சந்திரனுக்கு இரவு, நைட்டு தான் சந்தியா வரும். அப்போ சூரியன் வந்து பகல். ஓகே. அப்போ 3 இடமிருந்து வலம் என்ன? 2 இடத்த நஷ்டம் அல்ல. நஷ்டம்னா நஷ்டம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நஷ்டம்னா லாஸு. ஆப்போசிட் என்னென்னா ப்ராஃபிட், லாபம். சரிங்களா? 5 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? 2 எழுத்து இந்துன்னு இருக்குங்க. டேஷ் பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. இதை பாட்டு மாதிரியே இருக்குதுங்க. அந்திமலை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. ஓகே, இது வந்து ஐ திங்க் கமல் பாட்டுன்னு நினைக்கிறேன். 1981 ராஜா பார்வைங்க படத்தில் வந்தது. ஓகே, பதில் என்ன? அந்திமலை. நான் பேசிட்டு தப்பா எழுதியக்கூடாது. ஓகேங்களா? 7 மேலேருந்து கீழே என்ன? ஜனனம். ஒருத்தங்க பிறக்காங்க, ஒரு பிறப்பு வந்து அவங்கள வந்து என்னன்னு சொல்கிறோம்? ஜனனம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, பர்த். ஓகே. 11 இடமிருந்து வலம் என்ன? சாரிங்க, அந்திமலை. நான் அந்திமலை பழிகிறதுன்னு தான் சொன்னேன், எழுதையில் தப்பாக எழுதிட்டேன். அந்திமலை பழிகிறது, ஒவ்வொரு உயிரிலும் உன்முகம் தெரிகிறது. 11 இடமிருந்து வலம். இந்திய சுதந்திர போராட்ட வீரரான திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்தாராம். விஓசியின் நெருங்கிய நண்பர். வ.உ. சிதம்பரம் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னா சுப்பிரமணிய சிவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகே. இப்போ ஓகே, பி போடுறதுக்கு இடமே இல்லைங்க. எடிட்டர் கவனிங்க, சுப்பிரமணிய சிவா தான் சொல்லுவாங்க. நீங்கள் எழுதுவீங்க, இஷ்டம் போல் கொடுக்கீங்க. இங்கே பி காணும். சுப்பிரமணிய சிவா. இந்த கேள்வியில் சுப்பிரமணிய சிவாவுக்கு எழுதுறதுக்கு ஒரு இஷ்யூஸ் இருக்குது. ஓகே, சுப்பிரமணிய சிவா அப்படின்னா யான்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல் வத்தலக்குண்டில் பிறந்தவங்க. விடுதலை போராட்டத்துக்காகவே சன்னியாசியாகவும் இருந்தவர். ஆன்மீகவாதி, பேச்சாளர்லாம் சொல்லலாம். இவர் வந்து விஓசி கூடயும் பாரதி கூடயும் ரொம்ப க்ளோஸாக இருந்தவர்.
1908 முதல் தேசத்துவ குற்றத்துக்காண்டி அரெஸ்ட் ஆனதில் முதல் ஆள் இவர் தான். இவர் வந்து புக்கு பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருந்திருக்க ஞானபானு இந்திய தேசாந்தரி அப்படிங்கிற புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. 12 மேலேருந்து கீழே 7 ஆண்டு. டில்லியில் ஓடும் நதி, டெல்லியில் ஓடக்கூடிய நதி அப்படின்னா கங்கை சொல்ல முடியாது, யமுனை தான் சொல்ல முடியும். ஆனால் டெல்லியை சுற்றி 72 கிலோமீட்டரு கவர் பண்ணி இந்த இவர் தான் ஓடுது. உத்தரகாண்டில் பந்தர் பூஞ்சுங்க பகுதியில் ஆரம்பித்து 52 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகுது. ஓகே, 16 இடமிருந்து வலம் என்ன. ஆராய்ச்சி படிப்பை முடித்தவர்களின் பெயருக்கு முன்னால் சேர்க்கும் பட்டம். ஆராய்ச்சினா ரிசர்ச், அதாவது பிஹெச்டி முடித்தவங்களுக்கு பெயருக்கு முன்னால் டாக்டரேட் பட்டம்னு சொல்லுவாங்க. முனைவர் பட்டம் என்னன்னு சொல்லுவீங்க? முனைவர் பட்டம் சேர்ப்பாங்க. ஓகே, 8 மேலேருந்து கீழே என்ன. வைணவ மார்க்கத்தில் புரட்சி செய்த மகான். இதுக்கு ஹிண்ட் வேணும்னா 10 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். கால் புள்ளி, இது நம்மளால அடிக்கடி வச்சுக்கலாம். இந்த புள்ளிக்கு கால் வைங்க, இதுதான் பதில். என்னது? கமா. சரிங்க, அப்போ 8 மேலேருந்து கீழே என்ன. வைணவ மார்க்கத்தில் புரட்சி செய்த மகான் அப்படின்னா ராமானுஜர் சொல்லலாம். ராமானுஜர் வந்து 1017வது வருஷத்துலேருந்து 1117வது வருஷத்தில் இருந்தவர். ஓகேங்களா? பாஷ்யம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் சொல்லி கொடுத்தாரு. அவர் எழுதின புக் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாஷ்யம் கீதா பாஷ்யம் அப்படிங்கிறது. ஓகே, 16 மேலேருந்து கீழே என்ன. மூல 5. ரோஜாவிலும் உண்டு, கடிகாரங்களிலும் உண்டு. ரோஜாலையும் முள் இருக்கும், கடிகாரத்துலேயும் இருக்கும். முள்கல் அப்படின்னா முட்கள்னு தான் எழுதுவோம், முள்கல்னு எழுத மாட்டோம். ஓகே, 19 இடம் வந்து வலம் என்ன. உத்தரவு. உத்தரவுனா ஆர்டர், ஆணை. இல்லைன்னா என்னென்னு எழுதுவீங்க? கட்டளை. கட்டளையே சாசனம். ஓகே, 17 இடமிருந்து வலம் என்ன. இதற்கு சமஸ்கிருத மொழியில் மாமன்னர் என்று பொருள். அதாவது டேஷ் அசோகர் அப்படிங்காங்க. அசோகர் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா சாம்ராட் அசோகர் அப்படின்னு சொல்லுவோம். பதில் என்ன? சாம்ராட் அசோகர் அப்படின்னா பேரரசர், இல்லைன்னா மாமன்னர். இது வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு. இதோட அர்த்தம் என்னென்னா மாமன்னர் இல்லைன்னா பேரரசர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, 15 மேலேருந்து கீழே என்ன. குட ராசி. ராசியில் குடம் இருக்குமா? கும்பம். பதில் என்ன? கும்பம் மட்டும் இருக்குல்ல, அதனால கும்பம்னு சொல்கிறோம். அதில் ஷேப்பில் வந்து கும்பம் இருக்காது. ஓகே, 20 இடமிருந்து வலம் என்ன. குறிக்கோள். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கணும், டார்கெட் இருக்கணும், லட்சியம்னு சொல்லலாம். 5 எழுத்து இருக்கனால. சரிங்க, 14 மேலேருந்து கீழே என்ன. திருமண நிகழ்ச்சிக்கு சென்று கிளம்பும்போது டேஷ் பை வழங்குவது வழக்கம். திருமண நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தோம்னா அங்கேருந்து என்ன கொடுப்பாங்கன்னா தாம்பூல பை கொடுப்பாங்க. வெற்றிலை பாக்கு, வந்ததுக்கான கிஃப்ட் ஏதாவது வச்சு கொடுப்பாங்க. ஓகே, 14 இடமிருந்து வலம் என்ன. இது எடுத்தால் தண்ணீர் குடிப்போம். எது எடுத்தால் தண்ணி குடிப்போம்? ஒன்று விக்கலாக இருக்கணும், இல்லைன்னா தாகமாக இருக்கணும். ஸோ தா இருந்துக்கனால தாகம். ஓகே, 13 மேலேருந்து கீழே. பல ராகங்களால் ஆன தொகுப்பு பாடலை டேஷ் மாளிகைன்னு சொல்லுவோம். பல ராகங்கள் ஆன பாடலை வந்து ராக மாளிகை அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ராக கதமம்னு சொல்லலாம். ஓகேங்களா? ராகங்களின் மாலை அப்படின்னு சொல்லலாம். ஒரே பாட்டில் ஒவ்வொரு ஸ்டான்ஸ்லேயும் ஒவ்வொரு ராகமாக மாற்றிட்டே இருப்பாங்க. ஒரு பாட்டுக்குள்ள நிறைய ராகம் இருக்கும்னு அர்த்தம். கடைசி கேள்வி 18 மேலேருந்து கீழே. படி.
படினா எழுதக்கூடிய படியை சொல்லலாம், படிக்கக்கூடிய படியை சொல்லலாம், இல்லைன்னா படித்ததையே சொல்லலாம், இல்லைன்னா அளவுக்கக்கூடிய அளவே சொல்லலாம். நீங்கள் 2 பதில் குடிக்க. நீங்கள் படிக்கிங்கன்னா வாசின்னு சொல்லுங்கள். இதை கரெக்டாக வெயிட் பண்ணி வாசிச்சுட்டு படிங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு படிக்கட்டு இருக்குது, நம்ம காசியில் உள்ள படிக்கட்டு. அசின்னு சொல்லி ஒன்று படித்து இருக்குது. அசி அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னென்னா வான் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாரணாசியில் இருக்கக்கூடிய படிக்கட்டு, புகழ்பெற்ற படிக்கட்டை வந்து அசி அப்படின்னு சொல்லுவோம். வேறு எதுவும் மீனிங் இருந்ததுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். நன்றிங்க. ஆன்மீகம் அறிவோமா பைபிளில் சொன்னது உணர்ச்சி வசப்படாதீர்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அறிவியல் ஆயுதம் உலகளவில் வளர்ச்சி பரவுமா, இதையும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். இன்று நெல்சன் மண்டேலா தினம். நெல்சன் மண்டேலா மறைந்த நாளாக எனக்கு சொல்கிறாங்க. ஓகேங்க, நன்றிங்க.